Good morning. Today, let's see the play The Tempest by William Shakespeare. It is one of his last plays. First, let's see the characters. Prospero is the Duke of Milan. Miranda, Prospero's daughter. Ariel is the spirit of the air and servant to Prospero. Caliban, the son of the witch Sycorax. Alonso, king of Naples. Sebastian, Alonso's brother. Ferdinand, Alonso's son. Antonio, Prospero's brother who took his kingdom, and Gonzalo, an honest old counselor, is loyal to Prospero. It is the story of King Prospero. He is the Duke of Milan. He has 3-year-old daughter named Miranda. Prospero is a great scholar. He devotes his time for studies. He studied magic and medicine. But his brother Antonio betrayed him, cheated him. With the help of King Alonso, Antonio took Prospero's title and sent him with his daughter Miranda on a small boat. Gonzalo kept books, food, and medicine in the boat secretly. ஸோ இந்த பிளே டியூக் ஆஃப் மிலன் ப்ராஸ்பரோ பற்றியது. அவருக்கு 3 வயசில் ஒரு டாட்டர் இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் மிராண்டா. ப்ராஸ்பரோ ரொம்ப இன்டெலிஜெண்ட். அவர் நேரத்தை படிக்கிறதுல மட்டும் செலவு பண்ணுவார். ஹீ ஸ்டடிட் மேஜிக் அண்ட் மெடிசின். பட் அவர் தம்பிக்கிட்ட ஏமாந்துட்டார். ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ அவரை ஏமாற்றி அவரோட பதவியை பறிச்சுட்டு அவரையும் அவர் மகள் மிராண்டாவையும் ஒரு படகுல ஏற்றி அனுப்பிச்சி விட்றாரு. அவர் படகுல ஏற்றி அனுப்பி விடும்போது கொன்சாலோன்றவர் ப்ராஸ்பரோட நேர்மையான லாயல் சர்வெண்ட். ஸோ அவர் ப்ராஸ்பரோ அவர் தம்பிக்கு தெரியாமல், ஆண்டனியோக்கு தெரியாமல் அவங்களுக்கு தேவையான உணவு, மருந்து மற்றும் புத்தகங்கள், எஸ்பெஷலி மேஜிக் புத்தகங்கள்லாம் அந்த போட்டில் வச்சு அனுப்பி விட்றாங்க. அந்த படகு ஒரு தீவில் போய் நிற்கிது. ஸோ அந்த தீவில் அவங்க வாழ்கிறாங்க. ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா அந்த தீவில் தான் இருக்கிறாங்க. 12 வருஷம் போயிடுச்சு. 3 வயசு குழந்தையாக கூட்டிகிட்டு போனவங்க மிராண்டா இப்பொழுது 15 வயசு இளம்பெண்ணாக மாறிட்டாங்க. 12 years had passed. Actually, the play begins with a violent storm at sea. A ship carrying King Alonso of Naples, his brother Sebastian, his son Ferdinand, and the treacherous Duke Antonio is wrecked near an unknown island. Actually, the tempest was raised by Prospero with the help of the spirit Ariel. Prospero told Miranda that no one on the ship was harmed. It is all part of his plan for justice. In the shipwreck, Ferdinand had drowned. Alonso thought that his son was dead. Antonio and Sebastian plot to kill Alonso and capture his throne, but Ariel helps. He thwarts them by waking Gonzalo in time. ஸோ இந்த பிளே ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கடலில் ஒரு புயலோடு ஆரம்பிக்குது. கடலில் பயங்கரமான புயல் ஏற்படுது. ஸோ அந்த நேரம் ஒரு கப்பலில் ப்ராஸ்பரோட எனிமீஸ், அவரோட தம்பி ஆண்டனியோ, கிங் ஆஃப் ஆலன்சோ, அவரோட பிரதர் செபாஸ்டியன், அவரோட பையன் ஃபெர்டினண்ட் எல்லாரும் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாம், இந்த புயலில் மாட்டிக்கிட்டு அந்த கப்பல் மூழ்கிடுது. அலன்சோவோட பையன் ஃபெர்டினண்ட் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறான். மற்றவங்கெல்லாம் நீந்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்துக்கு போயிடுறாங்க. கடைசியில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த புயலை உண்டாக்குனதே ப்ராஸ்பரோ தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏரியலோட ஹெல்ப்போட இந்த புயலை வரவழைக்கிறாரு. ஸோ முதலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு. யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை முதலே கொடுத்துட்றாரு. Antonio and Sebastian plot to kill Alonso and capture his throne.
But Ariel helps. He thwarts them by waking Gonzalo in time. ஆலன்சோ கொல்றதுக்கு ஆண்டனியோவும் செபாஸ்டினும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஆலன்சோவை கொண்டுட்டா அந்த சாம்ராஜ்யத்தையும் தாங்க ஆளலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவரை கொல்லணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஏரியல் அவங்கள கொல்ல விடாமல், அவங்க கொல்ல போகிற நேரத்தில் கொன்சலாவை எழுப்பி அவங்கள கொல்ல விடாமல் செஞ்சிருது. ஸோ ஆலன்சோ தப்பிச்சிறாரு. இது ஹெல்ப் பண்ணுறது ஏரியல். There is a comic subplot. Caliban, son of the witch Sycorax, which we already saw in Macbeth, hates Prospero's rule. ஏன்னா இங்கே இந்த தீவுக்கு ப்ராஸ்பரோ வர்றதுக்கு முன்னாடி அங்கே லீடராக இருந்து ஃப்ரீடமாக இருந்தவங்க கேலிபன், சைக்கோரக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ ப்ராஸ்பரோ வந்த பிறகு கேலிபனை அடிமையாக்கி அவருக்கு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஒரு ஸ்லேவாக மாற்றிட்டதுனால ஸோ கேலிபனுக்கு ப்ராஸ்பரோட ரூல் பிடிக்கவே இல்லை. ஹி என்கவுண்டர்ஸ் மீட்ஸ் ட்ரின்குலோ அண்ட் ஸ்டீஃபனோ. யாரை பார்க்குது? தே ஆர் த கிளவுன்ஸ். அவங்கள பார்க்குறாங்க. தே கேவ் ஒயின் டு கேலிபன். ஸோ அந்த ட்ரின்குலோவும் ஸ்டீஃபனோவும் கேலிபனுக்கு ஒயின் கொடுக்குறாங்க. கேலிபன் ஒயின் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஸ்டீஃபனோவை ஒரு கடவுள் மாதிரி பார்க்குது. கடவுள் மாதிரி பார்த்துட்டு ஸ்டீஃபனோட்ட சொல்லுது, வவுஸ் மீன்ஸ் ப்ராமிசஸ். நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு நீங்கள் என்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்வேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுது. தே பிளான் டு கில் ப்ராஸ்பரோ அண்ட் ரூல் த ஐலாண்ட். அவங்க 3 பேரும் கேலிபன், ட்ரின்குலோ அண்ட் ஸ்டீஃபனோ எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? ப்ராஸ்பரோவை கொண்டுட்டு அந்த ஐலாண்டு, அந்த தீவையே ஆட்சி பண்ணலான்னு சொல்லிட்டு தே ஆர் பிளானிங். ஃபெர்டினண்ட், who was separated from others, is led by Ariel to Prospero's cell. ஸோ ஆலன்சோவோட பையன் தண்ணியில் மூழ்கிட்டான். ஆலன்சோ தன்னோட பையன் இறந்துட்டாருன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் he is alive. ஏரியல் ப்ராஸ்பரோட இருப்பிடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகுது. தேர் ஹீ மீட்ஸ் மிராண்டா அண்ட் ஃபால்ஸ் இன் லவ். அங்கே அவர் மிராண்டாவை பார்க்குறாரு. ஸோ தே லவ்ட் ஈச் அதர். ப்ராஸ்பரோ கிவ்ஸ் டெஸ்ட் டு நோ ஹிஸ் சின்சியாரிட்டி. ப்ராஸ்பரோ ஃபெர்டினண்டுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. அவரோட சின்சியாரிட்டியை, தன்னோட மகள் மிராண்டாவோட உண்மையான அன்பு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு. ஹி ப்ரூவ்ஸ் இஸ் லவ் பை டூயிங் ஆல் த டாஸ்க் லைக் கேரிங் லாக்ஸ். ஸோ அவருக்கு என்ன எப்படி டெஸ்ட் வைக்கிறாருன்னா, லாக்ஸ்னால் உட்டு, மரக்கட்டை, அதெல்லாம் பெரிய பெரிய கட்டைகளாக அவரை தூக்கிட்டு போகணும். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் மிராண்டாவுக்காண்டி ஃபெர்டினண்ட் அவர் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாரு. ஆண்டனியோ அகெயின் ஆஸ் செபாஸ்டியன் டு மர்டர் Alonso. He fails because of the watchful interference of Ariel. ஸோ பழையபடியும் ஆலன்சோவை கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. இந்த முறையும் ஏரியல் காப்பாற்றிடுது. கேலிபன், ஸ்டீஃபனோ அண்ட் ட்ரின்குலோ பிளான் டு ஓவர்த்ரோ ப்ராஸ்பரோ, பட் தேர் greed and quarrels distract them. ஏரியல் ஃபர்தர் கன்ஃபியூசஸ் them with magical tricks. ஸோ இவங்க 3 பேரும் ப்ராஸ்பரோவை கொல்லணும்னு நினைக்கும் போது ஏரியல் அதோட மேஜிக் ட்ரிக்கால் அதை மாற்றிடுது. In the end, Prospero gathers all his enemies. He forgives them instead of taking revenge. Alonso happily reunited with his son Ferdinand. Ferdinand was engaged to Miranda. Caliban realizes his foolishness in trusting Stefano and Trinculo. Prospero promises freedom for Ariel. So, in the end, ப்ராஸ்பரோ தன்னோட எனிமீஸ் எல்லாம் முன்னாடி வரவழைக்கிறாரு. ஸோ அவங்க இவருக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அவர் அதுக்கு பதில் ரிவெஞ்ச் எடுக்காமல் அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுறாரு. ஸோ ஆலன்சோ தன்னோட பையன் ஃபெர்டினண்ட் தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்துட்டான்னு நினைக்கிறாரு. இப்போ ப்ராஸ்பரோ கிட்டக்க ஃபெர்டினண்டை பார்த்தோடனே ஆலன்சோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஃபெர்டினண்டுக்கும் மிராண்டாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. கேலிபன் தேவையில்லாமல் ஸ்டீஃபனோ, ட்ரின்குலோவை நம்பிட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. ஏரியல் எப்போதும்
ப்ராஸ்பரோட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் நான் உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு கடைசியில் ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ ப்ராஸ்பரோ கடைசியில் ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஏரியலுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. இன் த எண்ட் ப்ராஸ்பரோ ரினவுன்சஸ் இஸ் மேஜிக்கல் பவர்ஸ். ஸோ ரினவுன்சஸ் மீன் விட்டுறது, அபேண்டன், கிவ் அப், டிசோன். ஸோ அவரோட மேஜிக்கல் பவரெல்லாம் வேணான்னு சொல்லி விட்டுறாரு. He promises to break his staff. அந்த மந்திர கோலை உடச்சி போட்டுறாரு. அண்ட் ட்ரவுன் இஸ் புக்ஸ் ஆஃப் மேஜிக். அவரோட மேஜிக் புக்கெல்லாம் கடலில் தூக்கி தண்ணிக்குள்ளே எரிஞ்சிடாரு. த பிளே எண்ட்ஸ் வித் ப்ராஸ்பரோஸ் அப்பீல் டு த ஆடியன்ஸ் ஆஸ்கிங் ஃபார் their prayers and applause and to set him free. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக ஒரு ரிவெஞ்ச் எடுக்காமல் எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த பிளே வந்து ஒரு ஹாப்பியாக முடிஞ்சிருது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர். Prospero creates storm at the beginning. Who creates storm? Prospero at the beginning of the play with the help of Ariel. Ariel is the spirit of air. Antonio overthrow Prospero as Duke of Milan. Who overthrow Prospero as Duke of Milan? Antonio. Task assigned by Prospero to Ariel in the opening scene. ஸோ ப்ராஸ்பரோ என்ன செய்ய சொல்கிறார்? ஏரியலில் ஓப்பனிங் சீனில் ஒரு டெம்பஸ்ட் புயலை உருவாக்க சொல்கிறார். டு ரைஸ் டெம்பஸ்ட். கேலிபன்ஸ் மதர் சைக்கோரெக்ஸ். ஃபெர்டினண்ட் ஃபால்ஸ் இன் லவ் வித் மிராண்டா. ஆண்டனியோ கன்ஸ்பைர்ஸ் வித் செபாஸ்டியன் டு கில் அலன்சோ. Stefano and Trinculo provide comic relief. Who provide comic relief? Stefano and Trinculo. They provides comic relief. What entertainment does Prospero create for Ferdinand Miranda? A mask with goddesses. What does Prospero do with this magic at the end? ஸோ மேஜிக்கு கடைசியில் அவர் என்ன பண்ணிடுறாரு? வேணான்னு விட்டுறாரு. Destroyed it. Alonso helped Antonio usurp Prospero's dukedom. Who helped Antonio to usurp Prospero's dukedom? Alonso. Gonzalo secretly provides books and necessities when Prospero was exiled. நாடு கடத்தும் போது ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணது கொன்சாலோ. புக்கு, மெடிசின் இதெல்லாம் போட்டில் வைக்கிறார். ப்ராஸ்பரோஸ் சர்வன்ட் ஸ்பிரிட் ஏரியல். ஆலன்சோஸ் சன் ஃபெர்டினண்ட். Gonzalo comforts Alonso when he believes Ferdinand is drowned. Who comforts Alonso when he believes Ferdinand is drowned? Alonso தன்னோட பையன் இறந்து போயிட்டான் ஃபெர்டினண்ட் நினைக்கும் போது அவருக்கு ஆறுதல் சொன்னது கொன்சாலோ. Antonio persuades Sebastian to kill Alonso and become king of Naples. How does Prospero test Ferdinand's love for Miranda? He asks him to carry logs. What role does Ariel play with Stefano and Trinculo? He distracts and mocks them with music. Who says, I am your wife, if you will marry me, if not, I will die your maid? Who said? Miranda. Miranda to Ferdinand. What does Prospero summon Miranda and Ferdinand's betrothal? A mask of goddesses. So which goddesses appear in mask? Juno, Ceres and Iris. Juno is a Roman goddess, goddess of marriage and childbirth. Ceres, Roman goddess of agriculture, associated with motherly love. And Iris, goddess of the rainbow and messenger of God. What happens to Stefano, Trinculo and Caliban at the end of Act 4? They are chased by spirits in the form of hounds, dogs. How does Prospero treat his brother Antonio at the end? He forgives him. Instead of taking revenge, he forgives him. What does Prospero promise Ariel after the task is done? Freedom. What does Caliban realize at the end of the play? It was foolish to follow Stefano and Trinculo. Who delivers epilogue? Prospero. Which character is often studied as a symbol of colonized natives? Caliban.
Thank you. I hope you all understand. I request all to subscribe my channel and click the bell icon. உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.